ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் நிவினை பார்க்க காவேரி கிளம்பிட்டாங்க. நம்ம காவேரியை ஃபாலோ பண்ணவே ஒரு முழு நேர வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ராகினி சும்மா இருப்பாங்களா? பின்னாடியே வர்றாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு. அங்கே நிவினை போய் பார்த்தோன்னா, நிவின் என்ன காவேரி நீ என்கிட்ட பேசவே மாட்டே, இங்கே வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, பேசணுமா சரி வா உள்ள அப்படின்னோன்னா தயங்குறாங்க காவேரி. அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராகினி. இருடி என்கிட்ட நீ மாட்டின நல்லா, உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீ நினச்சியா பாரு உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ நிவின் உள்ள வா காவேரி அப்படின்னு சொன்னோன்னே தயங்குறாங்க. என்ன பார்க்குற யாருமே இல்லை வா உள்ள அப்படின்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போயிட்டாங்கன்னொன்னே உள்ளே போகிறாங்க காவேரி. போனோன்னே ஐயோ உள்ளே போயிட்டாங்களே இப்போ எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு திறக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு முடியலை, எல்லாம் டைட்டாக மூடியிருக்கோம். காதை ஒட்ட வச்சு கேட்டு நிவின்கிட்ட காவேரி சண்டை போடுறாங்க. நீ என்ன பெரிய மன்மதன் நினப்பான் அவன் மனசில், என்னை விரட்டினது இல்லாமல் இப்போ என் தங்கச்சி விரட்டிக்கிட்டு திரியிறியா? உன் வேலை என்ன நீ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டியா? கொடைக்கானல்லேருந்து வந்து எங்களை உயிரெடுக்க தான் நீ வந்திருக்கியா? உங்கள் மாமாவை தொல்லை தரது பற்றது நீனு எங்கள் குடும்பத்தை பழி வாங்கன்னு தானே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன காவேரி சொல்கிறேன்னு புரியாமல் முழிக்கிறாங்க நிவின். என்ன உன்ட்ட புரியாமல் நீ முழிச்சிட்டு இருக்க? நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? நான் எப்போ சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை? அப்புறம் எதுக்கு நீ ஐஏஎஸ் கோச்சிங்லாம் சேர்த்து யமுனாவை ஐஏஎஸ் ஆக்கி பார்க்கணுங்கிறது தானே அப்பாவோட கனவுன்னு சொன்னேன் நீனு. அந்த கனவை அவர் போனதுக்கப்புறம் நீ தானே சுமந்த. நமக்குள்ளே கட்டின கோட்டை கலைஞ்சிட்டாலும் நம்ம பேசுனதெல்லாம் மறந்துடுமா காவேரி? நீ தானே யமுனாவை கலெக்டராக்கி பார்க்கணும், அது உங்கள் அப்பாவோட ஆசைன்னு நீ சொன்ன. அதை நான் நிறைவேற்றணும் தான் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு நிவின் சொல்லிட்டு அழுகிறாரு. இதெல்லாம் சொன்னோன்னா ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க காவேரி. சாரி நிவின் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நீ யமுனா வந்து நீ திட்டாத, நான் காலையில் வந்தா நானும் ரொம்ப திட்டி விட்டேன், நீ பொறுமையாக சொல்லு அப்படின்னா நானும் வந்துட்டு சொல்கிறேன். அவள் சின்ன பொண்ணு, நீ வந்து கொஞ்சம் சடனாக நிப்பாட்டாமல் பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிக்கலாம், பேச அவகிட்ட தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா காவேரி. ஐயோ வர்றா போல இருக்குன்னு குடுன்னு ஓடி போய் காரில் ஏறி உட்காந்துக்கிறான் நம்ம ராகினி. காவேரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. என்ன இவன் கல்யாணம் பண்ணா என்ன, ரெண்டு பேரும் கலெக்டர் ஆகிட்டு நிவின் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏன் இப்படிலாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவேரி தலையில் அடிச்சுட்டு வர்றாங்க. இங்கே கங்காவும் அதே யோசனையிலே உட்காந்துருக்காங்க. ஏங்க இந்த நிவினை கொடைக்கானலுக்கே போக சொல்லுங்க திரும்பி அப்படின்னு சொல்லி குமரன்ட்ட சொல்கிறாங்க கங்கா. அதுக்கு இருந்துட்டு ஏன் நீ அவனை போக சொல்கிற, அவன் மேலே உனக்கு என்ன இவ்வளோ கோவம், அவனை போக சொல்கிறதுக்கு நம்ம யார் அப்படின்னா, அப்புறம் ஏன் அவன் நம்ம கடைக்கு வர்றான் அப்படின்னு சொன்னால் அவன் ஃப்ரெண்டு மாதிரி வந்துட்டு போகிறான், அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னா. சரி நிவினும் எவனும் காதலிச்சாதான் என்ன உண்மையாலுமே, ஏன் நீ அதை சொல்கிறன்னா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்படி முன்னா முஞ்சி வந்துட்டு ஏதாவது ஒரு வேலையை சொல்லுங்கள், சேட்டை பண்ணுங்கள், அப்புறம் என் மாமாவை நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லுவாளுங்க அப்படின்னு அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறார் குமரன். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.